சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 7 முறை கர்த்தரை தேடினார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் தேடினார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி, இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தரை தேடி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் வந்த போதிலும், எத்தனை சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பின போதிலும், அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததை, அவருடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்து இந்த வேத சத்தியத்தை எழுதுகின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தரை உறுதியாய் தேடும்போது ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.